டேய் மச்சான் அருண், என்னடா இவ்வளோ கியூட்டா ஹேண்ட்ஸமா இருக்க? அப்படியா? ஹேண்ட்ஸமா இருக்கானா? டேய் அருண், வேட்டி சட்டையில பயங்கரமா இருக்கடா. அப்படியா? பயங்கரமா இருக்கானா? ஆமா ஆமா. டேய் என்னடா திடீர்னு இவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்க? அப்படியா? டேய் அப்படியா அப்படியான்னு கேட்டிருந்தா கடுப்பாயிடும் சொல்லிட்டேன். சரி சரி, கோவப்படாத சித்து. டேய் மச்சான், என்னடா காணும் பொங்கல் வரைக்கும் காணாம போயிட்ட? இனிமே இப்படிதான் மச்சான். ஏன் சாருக்கு அப்படி என்ன வேலை? முன்னாடி வேற வேலை இல்லை மச்சான், அதனால உங்க பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன். இப்போ மட்டும் சாருக்கு கலெக்டர் வேலை கிடைச்சிருக்கோ? டேய் என்னடா இப்படிலாம் பேசுற? வேற எப்படிடா பேசணும்? இன்னைக்கு உனக்கு திமிரு ஒரு ஸ்பூன் அதிகமா இருக்கு. அப்படியா? டேய் அப்படியா அப்படியான்னு கேட்டு எங்களை டென்ஷன் பண்ணிட்டு இருக்க நீ. அப்படியா? டென்ஷன் ஆவறியா நீ? இன்னொரு டைம் அப்படியா அப்படியான்னு கேளு. அப்படியா? கேட்டு என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவானா? வர கோவத்துக்கு உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன். நானும் எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்க, நீ ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க. டேய் சந்தோஷ், அதுக்கும் அவன் அப்படியா அப்படியான்னு கேட்டு நம்மள்ட்ட ஓவரா சீனா போட போறான்டா. நீ லவ் பண்ற பொண்ணுகிட்ட வேணா சீனா போடு, எங்க கிட்ட வச்சுக்காத தம்பி. என்ன மச்சான், நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்போ ரெண்டு பேரும் கோவப்படுறீங்க? நீ ஒண்ணுமே சொல்லல, அதனால தான்டா கோவப்படுறோம். சரி சரிடா, நீங்க டென்ஷன் ஆகுற மாதிரி நான் இனிமே பேச மாட்டேன். டேய் நீ பேசுடா, பேசுறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே மட்டும் கேட்காத. சரி சரி மச்சி, அதுக்காக ரெண்டு பேரும் இப்படியா கோவப்படுறது? ஆமா, அப்படியே உங்ககிட்ட சண்டையை போடுறதுக்கு கத்தி அருவெல்லாம் எடுத்துட்டு வருது. பேசுறான் பாரு. சரி சரி, டென்ஷன் ஆகாத மச்சி. இது நீயும் ஏன்டா என் மேல கோவத்துல இருக்க? சாரி மச்சான். சரிடா, இப்ப எதுக்கு எங்களை பார்க்கணும்னு வர சொன்ன நீ? மச்சி என்ன மச்சி, இன்னும் கோவம் என் மேல இருந்து போகலையா உனக்கு? சரிடா, எதுக்கு வர சொன்ன இப்ப சொல்லு. இப்படி கேட்டதானே மச்சான் அழகா இருக்க. இல்லையே, இந்த சேவல் சும்மா கூவாது. இப்போ சித்துக்கிட்ட இருந்து உனக்கு என்ன தேவைடா? பயப்புள்ள கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே. டேய் உன்ன தாண்டா கேட்குறான், சொல்லேன்டா. இல்ல மச்சி, சித்து சொன்ன மாதிரி அவகிட்ட 2 நாளா பேசல. பேசலன்னு நம்பரை பிளாக் பண்ணிட்டாடா. மச்சான் சொல்றத கேளுடா. சரி சரி சொல்லு. சித்து சொன்ன மாதிரி நான் 2 நாளா அவளை பேசாம அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன்ல, ரொம்ப ஃபீல் பண்றா மச்சான். பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சுடா. அதான் பேசலாமா என்னன்னு சித்துவை கேட்கலான்னு வர சொன்னேன். பாத்தியா, இவ்வளோ அர்ஜென்டா என்ன அழைச்சிட்டு வந்திய. இந்த நாய் நம்மள எதுக்கு வர சொல்லியிருக்கு பாத்தியா? டேய் மச்சான் என்னடா என்னடா ஏண்டா, சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வரோம், எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? சார் வந்து எங்களை பார்க்க மாட்டீங்களோ? நாங்க தான் வந்து சாரை பார்க்கணுமா? லவ் பண்ற உனக்கே அக்கறை இல்ல, எங்களை வர சொல்ற? நாங்க சும்மா வர இருக்கோம் அந்த மாதிரி. சாரி மச்சான், நீங்க சூப்பர் மார்க்கெட்ல இருப்பீங்கன்னு நான் நினைக்கலடா. நான் ஃபோன் பண்ண போய் நீங்க சொல்லியிருக்கலாம்ல, வீட்டில் தான் இருப்பீங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு வர சொன்னேன். சரி சரி விட்டாருண்ணே, நீ அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொன்னீல, அதனால தான் உங்ககிட்ட சொல்லல. அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொன்னதும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு பதற அடிச்சுட்டு வரோம். சாரி மச்சி. சரி இப்போ நாங்கள் கிளம்பலாமா? என்ன மச்சி இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்பணும்னு சொல்ற? அதான் உனக்கு ஒன்றும் ஆகலன்னு தெரிஞ்சிட்டுல, அது கிளம்ப வேண்டியதான். டேய் சந்தோஷ், கொஞ்சம் அமைதியாரு, அவன் எது கேட்க வரான். சித்துன்னா சித்து தான், அப்புறம் உன்ன மாதிரி மக்குன்னு நினச்சவனா? மச்சி என்னடா பச்சி சொச்சின்னுக்கிட்டு? மச்சி நீ ரொம்ப டென்ஷனா இருக்க. சரி டென்ஷனா இருக்கு, ஒரு காஃபி ஒன்று வாங்கி கூட. மச்சி தலை வலிக்கும் போது காஃபிலாம் குடிக்க கூடாதுடா. சரியான கஞ்சி பிசினாரி. ஏன்டா இவனுக்காக 7 கிலோமீட்டர் பாடாப்படுத்தி என்ன அழைச்சிட்டு வந்த? டேய் ஒரு காஃபி வாங்கி தரல, நீ ஏன்டா இப்படி பேசுற? டேய் இவன் எப்படா நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்கான்? இத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோமே, பெட்ரோல் செலவு வச்சு என்கிட்ட காசை வாங்கிட்டு தான் நீ வர. என்ன மச்சி, நண்பனுக்காக பெட்ரோல் கூட செலவு பண்ண மாட்டியாடா நீ? டேய் நண்பனுக்கு செலவு பண்ணலாம்டா, உன்ன மாதிரி கஞ்சக்காரனுக்கு தான் செலவு பண்ணக்கூடாது. 10 பைசாவுக்கு ஒரு மிட்டாய் கூட வாங்கி கொடுத்தல நீ. டேய் மச்சான் 10 பைசால மிட்டாயே இல்லடா. ஓ பெரிய காமெடி சொல்லிட்ட, இதுக்கு நாங்க சிரிக்கணுமா? டேய் சிரிப்பு வந்தா சரிடா, நானும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். திரும்ப திரும்ப நீ டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க. டேய் மச்சான் சின்ன வயசு, இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா சீக்கிரம் போயிடுவடா. எங்க உன் மாமியார் வீட்டுக்கா? நான் இதுக்கு அங்க போகணும். டேய் நீ என் மாமியார் வீட்டுக்கு போவேன்னு சொல்லடா. வேற எங்க போவேன்னு சொல்ற? யமந்தருமர் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்றான். என்ன மச்சி இப்படி முறைக்கிற? டேய் ஏன்டா இப்படி நடு ரோட்ல சண்டையை போட்டுட்டு இருக்கீங்க? இல்ல மச்சி, நீ எங்க 2 பேரும் தப்பா நினைக்கிற. நாங்க ஒன்றும் சண்டை போட்டுக்கலையே, சும்மா ஜஸ்ட் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ஏது நீ பேசுறதெல்லாம் ஃபன்னா? ஆமா. டேய் மறுபடியும் ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்போ என்னடா வேணும் உனக்கு? இல்ல நான் அந்த பொண்ணுகிட்ட பேசலாமா?
பேசு, அதுக்கு ஏன் எங்கள்கிட்ட கேட்குற? நாடா சித்து சொல்லுடா. சரி, வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் சேட் பண்ணுறாளா? வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டாமச்சு, அதை கொஞ்ச நேரத்தில் அவளே டெலிட் பண்ணா. அதானே உன் கூட பேசுனா அவளுக்கும் மண்டைக்கு இருக்கு பிடிச்சிருக்கும். நாடா சந்தோஷ், சீக்கிரம் உனக்கு கடைக்கு போகணும் எண்ணமே இல்லையா? இருக்கே. அப்போது கொஞ்ச நேரம் நீ சைலண்டாக இரு. சரி, மெசேஜ் டெலிட் பண்ண மாதிரி திரும்ப ஏதாவது மெசேஜ் போட்டாளா? ஆமாண்டா, நான் உனக்கு மெசேஜ் அனுப்பல, வேற ஆளுக்கு அனுப்பும்போது உனக்கு பழக்க தோசையில் அனுப்பிட்டான் அப்படின்னு சொன்னாடா. அப்படியே சொன்னா? சரி, அப்போ எப்படி சொல்லணும்? இந்த மூஞ்சுக்கெல்லாம் இப்போ லவ் மட்டும்தான் ஒரு குறை. என்ன மச்சி, பார்த்த உடனே ஹேண்ட்ஸமாக இருக்கு, க்யூட்டாக இருக்குன்னு கொஞ்சம்னா இப்போ என்னவோ இவ்வளோ திட்டுற? தெரியாமல் சொல்லிட்டேன். அருண், கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. நீ ஏன்டா அப்படி பார்க்குற? இல்லை, நிஜமாலுமே இவனை அவளுக்கு பிடிச்சிருக்குமா? கண்டிப்பாக. என்ன மச்சி சொல்கிற? அப்போ நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டா? பேசு, ரொம்ப க்ளோஸாக பேசாத, சும்மா லைட்டாக நார்மலாக பேசு. அப்போ நான் நார்மலாக பேசுனா அவள் என்கிட்ட நல்லா பேசுவலடா? நல்லா பேசுவா. பேசுடா. சரி மச்சி, பார்த்து போங்க. என்னடா நீ சொன்னதும் அவன்கிட்ட கிளம்புறான்? வேற என்ன செய்யணும்? ஏன்டா அதுக்குன்னு இப்படியா? லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ல, இனிமேல் அப்படி தான். நல்லா பண்ணுறீங்கடா லவ். கடைசி வரைக்கும் நான் மட்டும்தான் சிங்கிளாக தனியாக சுற்றிட்டு இருக்க போகிறேன். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப நாளாக சந்தேகிட்ட சொல்லணும் ஏதாவது ஐடியா கொடுறான்னு கேட்டுட்டு இருக்கேன். வாயை திறக்கவே மாட்டேங்கிற. ஏன்னா அந்த பொண்ணு உங்கள் ஏரியா, அதனால தானே நீ சொல்ல மாட்டேங்கிற. டேய், இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. ஏன்டா அதுனா உங்கள் சொந்த அத்தை பொண்ணு மாதிரி தானே. இதில் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? நீ லவ் பண்ணிட்டு என்னை ஈஸியாக இழுத்து விட்டு போயிட்டே இருப்ப. யார் எங்கள் வீட்டை திட்டு வாங்குறது? நானா சித்து தான் ஐடியா கொடுத்து நான் லவ் பண்ண வச்சான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன். ஐயோ சாமி, அந்த பிள்ளைகிட்ட நீ எதுவும் பேச வேணாம். வா, கடைக்கு போகலாம். எல்லாருக்கும் ஐடியா தருவானா, நமக்கு மட்டும் தரமாட்டானா? நல்ல ஃப்ரெண்டு. சொந்த அத்தை பொண்ணுக்கு ஐடியா கொடுக்குற மாதிரி இல்லை, ரொம்ப வருத்தப்படுறான். அத்தனை ஒரு உறவும் இருக்குதானே கூப்பிட்றான். கொடுக்கலான்னு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா. என்ன மாதிரி நல்லவனுக்கெல்லாம் இது காலமே கிடையாது. சந்தோஷ், கடைசி வரைக்கும் உன் லவ்வுக்கு நீயே தாண்ட தண்ணி ஊற்றி வளர்த்துக்கணும். இவனுங்கெல்லாம் நம்ம லவ்வுக்கு உதவி பண்ணவும் மாட்டானுங்க. ரொம்ப சந்தோஷமா நீங்க லவ்வை வளர்த்துட்டு இருக்கீங்கல்ல. இருக்கட்டும், எனக்கும் ஒரு காலம் வரும், அன்னைக்கு பாத்துக்கிறேன். இந்த பிள்ளை சுடரு. சுடரு, உன்னதான் கூப்பிட்டு இருக்கேன். எதுக்கு என் பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்க? நீ உன் பேரை சொல்லி நான் கூப்பிடாம இந்த ஊர்ல வேற யார் கூப்பிடுவா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. நீ எந்த பிரச்சனை பத்தி கேக்குற? இதுக்கு தான் நான் யாருக்கிட்டயுமே பேசக்கூடாதுன்னு இருந்தேன். சுடர் பிள்ளைக்கு இன்னும் என் மேல கோபம் குறையிலையோ? ஆமா. சரி, எங்க அப்பா வர பார்த்துட்டானா பிரச்சனை ஆயிடும். நான் போறேன். என் மாமனார் வாயின் ஷாப்ல சரக்குல அடிச்சிட்டு இருக்காரு. அவர் இப்போதைக்கு இங்க வரமாட்டாரு. என்னது, மாமனாரா? நீ ஓகே சொன்னீன்னா நான் அப்படியே கூப்பிடுவேன். அருண், சுடரு, நான் மாமான்னு சொன்னேன். உன் காதில் தான் மாமனார்னு காதில் இருந்திருக்கு. என் மனசுல நான் எப்படி உங்க அப்பாவை கூப்பிடணும்னு ஆசைப்படுறேனோ அது மாதிரி உன் காதில் தப்பா வந்திருக்கு பாரு. டேய், எனக்கு நல்ல காதல் இருந்துச்சு. நல்ல காதல் இருந்துச்சா? என்னன்னு காதல் இருந்துச்சு? மாமனார் தான் சொன்னேன். நீ ஓகே மட்டும் சொல்லிட்டுனா உங்க அப்பாவை நான் மாமனார்னே கூப்பிடுவேன். என்னது? இல்ல, நீ ஓகே சொல்லிட்டுனா உங்க அப்பாவை என் மாமனாரா ஆக்கிடலாம்ல, அதை தான் நான் சொன்னேன் சுடர். ஏன் அருண், உனக்கு வேற வேலையே இல்லையா? என் சுடர் பிள்ளைய விட்டா எனக்கு வேற என்ன வேலை? இதுக்கு தான் நான் உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு இருந்தேன். உன்னால என்கிட்ட பேசாம இருக்க முடியுமா? முடியுமே. பாக்கும். என்ன ஆனாலும் நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. பாக்குமே, அதையும் பார்க்க தானே போறேன். இதுக்கு தான் உனகிட்ட நான் பேசவே கூடாதுன்னு இருந்தேன். என் சுடருக்கு என்கிட்ட பேசாம இருக்க முடியாது. முடியும். பாக்கும். கண்டிப்பா என்னால முடியும். பாக்கும். இந்தா சுடரு. வாங்கிட்டல, எனக்கு என்ன பிச்சு? கோவமா போறாளா? எத்தனை நாளைக்குன்னு பாக்குமே.